திரு பாண்டே, தற்போது ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழகம் முழுவதும் இதனால் ஒரு போராட்ட களமாக காட்சியளிக்கிறது. இந்த ஒரு சூழலில் நாளை தமிழக முதல்வர் பிரதமரை சந்திக்க போவதாக தமிழக அரசு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இந்த ஒரு சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த சூழல்ல இந்த சந்திப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? ஒரு மிக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இதுதான் இருக்க முடியும். ஏன்னா போராட்ட குழுவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே தமிழகம் முழுக்க, அது சென்னை மெரினாவிலிருந்து, அலங்காநல்லூரிலிருந்து, நெல்லையிலிருந்து, மதுரையிலிருந்து, தேனியிலிருந்து, தமிழகம் இன்னும் சொல்ல போனால் பக்கத்து மாநிலமா இருக்கக்கூடிய புதுவையிலிருந்து தமிழகம் முழுக்க தமிழர்கள் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களும் கடல் கடந்தும் கூட நடக்கக்கூடிய போராட்டம் இந்த ஜல்லிக்கட்டை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பதுதான் 2 ஆண்டுகளாக தடைப்பட்டு கிடந்தது. 3ஆம் ஆண்டும் கூட இந்த ஆண்டு நடக்க முடியாது என்பது பொறுத்து பார்த்திருந்த பொதுமக்கள் தங்களுடைய சொந்த எழுச்சியாக இந்த போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கார். இதுல ஒரு மிக முக்கியமான வைத்த கோரிக்கை உடனடியாக அவசர சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது. ஏற்கனவே 2009 தமிழக அரசு ஒரு அவசர சட்டம் நிறைவேற்றியது. அந்த சட்டத்தை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தமிழக அரசுடைய சட்டம் 1960 மிருகவதை தடுப்பு சட்டத்துக்கு எதிரானதாக இருக்கிறது என்பதனால் மத்திய அரசுடைய சட்டத்துக்கு மீறி மாநில அரசு ஒரு சட்டத்தை நிறைவேற்ற முடியாது என்று அந்த மாநில அரசு 2009ஆம் ஆண்டு நிறைவேற்றிய சட்டத்தை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. எனவே இப்ப மத்திய அரசு தான் அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு ஒரு அவசர சட்டத்தை நிறைவேற்றும் என்ற கோரிக்கையை இளைஞர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை 3ஆக இருக்கிறது. ஒன்று, மத்திய அரசு அவசர சட்டம் நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அவர்களையும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் தலைவர் சென்று சந்திக்க வேண்டும். மூன்றாவதாக தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று 3 கோரிக்கைகள் வைத்திருந்தார்கள். இந்த தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் ஏற்கனவே சட்டமாக நிறைவேற்றப்பட்டது என்பது நினைவு கூறத்தக்கது. அதே போல அடுத்து மிக விரைவில் கூட இருக்கக்கூடிய 23ஆம் தேதி என்ற நினைவு மிக விரைவில் கூட இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இது போன்ற தீர்மானம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2வது கோரிக்கை அந்த பிரதமருடன் சந்திப்பு என்பது நாளை நானும் மற்ற மக்களும் மற்ற பிரதிநிதிகளும் சேர்ந்து பிரதமரை சந்திக்கிறோம் என்று முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் உத்தரவாதம் அளித்திருப்பதால், என்னுடைய தனிப்பட்ட உத்தரவாதமாக சொல்கிறேன் என்று அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தியிருக்கார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய வாசகம், தமிழக அரசு ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தொடர்ந்து எடுத்துடும் என்ற உத்தரவாதத்தை நான் அளிக்கிறேன். நாளை 19/1/2017 காலை புதுடெல்லியில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை சந்தித்து ஜல்லிக்கட்டு நடத்திட அவசர சட்டத்தை உடனே பிறப்பிக்க வேண்டும் என வலியுறுத்த உள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே மாணவர்களுடைய இளைஞர்களுடைய போராட்ட குழுவினருடைய 2வது கோரிக்கையாக இருக்கக்கூடியது பிரதமரை சந்திக்க வேண்டும் என்பது. அதுவும் கூட நாளை நிறைவேறுகிறது. இன்னும் மாறாக இன்னும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அவசர சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் இளைஞருடைய பிரதானமான கோரிக்கை. இந்த அவசர சட்டம் நிறைவேற்றுவதற்காகத்தான் அவர் வலியுறுத்தவே போகிறார் என்பதால் இளைஞர்கள், மாணவர்கள் போராட்ட குழு ஏற்றிருக்கக்கூடிய 3 கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய நிலைப்பாட்டில் தமிழக அரசு இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் நேற்று அவர்கள் அத்தனை சொன்னது போல நேற்று பேச்சுவார்த்தை மாணவர்கள் குழுக்கள் கிட்டத்தட்ட 10-12 பேரோடு சேர்ந்து அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதில் பார்த்தீங்கன்னா திரு மாஃபா கே பாண்டியராஜன் மற்றும் திரு ஜெயக்குமார் 2 பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். பேச்சுவார்த்தை நடத்தின போதே 24 மணி நேரத்துக்கு உள்ளாக இந்த அறிக்கை முதலமைச்சரிடம் வரும். அந்த முதலமைச்சருடைய அறிக்கை என்பது உத்தரவாதத்தை கொண்டதாக இருக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். அதே போலவே நேற்று நள்ளிரவு 1 மணிக்கு மேல் இந்த பேச்சுவார்த்தை நடந்தது. தற்போது 5:30 மணி அளவில் இந்த அறிக்கை முதலமைச்சரிடம் வந்திருக்கிறது. விரிவான அறிக்கையாக 3 பக்கங்கள் கொண்ட அறிக்கை வந்திருக்கிறது. இதுல பிரதமரை சந்திப்பது, அவசர சட்டம் நிறைவேற்ற கோருவது மற்றும் இந்த போராட்டத்தை கைவிட வேண்டியது என்ற ஆகிய அத்தனை கோரிக்கைகளுக்கும் பதிலளித்திருக்கிறார் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள். எனவே இளைஞர்கள், மாணவர்கள் நிச்சயமாக இந்த போராட்டத்தை அவர்கள் மறுபரிசீலனை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இன்னொரு 10 பேர் கொண்ட குழு மெரினா கடற்கரை தயாராகி கொண்டிருக்கிறது. அவர்கள் அதிகாரிகள் மற்றும் உயர்மட்ட குழுவோடு சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தயாராக எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பேச்சுவார்த்தையில சுமூக முடிவு எட்டப்படும். இந்த போராட்டம் நல்லபடியான சுமூகமான ஒரு முடிவு வரும் என்று எதிர்பார்க்கலாம். எனவே முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கை என்பது ஹையஸ்ட் சிக்னிபிகன்ஸ், ஒரு உள்ளதிலே அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பமாக பார்க்கலாம். இளைஞர்கள், மாணவர்கள், போராட்ட குழுவினர் தன்னெழுச்சியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்துக்கு முழுமையான பதிலும் வடிகாலும் முதலமைச்சருடைய அறிக்கையில் இருக்குது என்று பார்க்கலாம்.